திருக்கார்த்திகை தீபம்னாலே திருவண்ணாமலை தான். ஆமாம். ஆனா எல்லாராலையும் திருவண்ணாமலைக்கு போக முடியாது, தரிசனம் பண்ண முடியாது. அவ்வளோ கூட்டம் இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம்? பொதுவாக திருக்கார்த்திகை, அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து 3 நட்சத்திரங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 நட்சத்திரங்களினுடைய ஆரம்பம் வந்து பரணி நட்சத்திரம் தான். ஸோ பரணி நட்சத்திரத்தில் தான் திருவண்ணாமலையிலேயே அந்த பைரவர் சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாவது அப்படிங்கிறது பரணி தீபத்தில் தான் வந்து அதை பண்ணுறாங்க. அப்போ ஒரு தீபம் ஏற்றி அதிலேருந்து 5 ஆக்கி 5லேருந்து திரும்பி 1 ஆக்குவதுன்னு. பரணி நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது, கிருத்திகா நட்சத்திரம் வந்து சூரியனினுடைய நட்சத்திரம். ஸோ அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிருத்திகா நட்சத்திரம் தான். அதற்கு என்ன சிறப்பு? சிவபெருமானினுடைய வழிபாடுகளை கிருத்திகா நட்சத்திரத்தில் செய்யும் பொழுது சிவன் உண்டான அந்த பலாபலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்கிறது. ஸோ சிவாலயங்களில் எல்லாமே இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் தான் இந்த கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்பே நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளால் திருவண்ணாமலை போக முடியல அப்படிங்கும் பொழுது திருவண்ணாமலையில் மலை மேல் ஏற்றக்கூடிய தீபத்தை நம்ம கண்ணார பார்த்த பிறகு அங்கே தீபம் ஏற்றிட்டாங்க அப்படின்னதுக்கப்புறம் நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம்.